ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம நீட் 2024 அதில் நமக்கு தெர்மோடைனமிக்ஸில் நமக்கு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின். அதுதான் அந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலான் இருக்கோம். அந்த கொஸ்டின் என்னென்னா, the work done during reversible isothermal expansion of 1 mole of hydrogen gas at 250 degrees Celsius from pressure of 220 atmosphere to 100 atmosphere is given. R is equal to 2 calories per Kelvin per mole. ஆப்ஷன் 1 வந்து என்னென்னா 0 கேலரிஸ், ஆப்ஷன் 2 வந்து -413.4 கேலரிஸ், ஆப்ஷன் 3 என்னென்னா 413.14 கேலரிஸ், ஆப்ஷன் 4 என்னென்னா 100 கேலரிஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் அட் டெம்பரேச்சர் 25 degree Celsius from pressure to 20 atmosphere to 10 atmosphere அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மோல் நம்முடைய சிஸ்டத்தில் நமக்கு ஒரு மோல் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்ன? ஐஸ்னால் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுது, தெர்மல்னால் டெம்பரேச்சரை குறிக்கிறது. ஸோ இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஓகேவா? இந்த இதில் டெம்பரேச்சர் எதுவுமே மாறவே இல்லை. ஸோ டி இனிஷியலும் டி ஃபைனலும் என்னது தான், சமம் தான். பொதுவாக இந்த தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெம்பரேச்சரை வந்து எதில் வைக்கணும்னா செல்சியஸில் வைக்கக்கூடாது, கெல்வினில் நம்ம மாற்றிடணும். ஸோ கெல்வினை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் இந்த 25ஓட நான் 273 நான் ஆட் பண்ண போகிறேன். 25 + 273 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 298 கெல்வின் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? சரி, இனிஷியலி ஆரம்பத்தில் எனக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்னா என்னோடய சிஸ்டத்தில் 20 அட்மாஸ்பியர் அப்படின்னு இருக்கு. 20 அட்மாஸ்பியர், 20 atm. ஃபைனல் ப்ரெஷர் என்ன? எனக்கு 10 atm அப்படின்னு இருக்கு. எழுதியாச்சா? இப்போ என்ன எனக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்க, கால்குலேட் தி ஒர்க் டன் டியூரிங் த ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. வேலை செய்யப்பட்ட வேலை. ஸோ ஒர்க் டன் ஃபார் அ ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன், ஒர்க் டன் ஃபார் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். என்னடா ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் என்ன? நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. -nRT இன்ட்டு லான் ஆஃப் நம்ம என்ன எழுதலாம், இது நம்ம ப்ரெஷரில் எழுதணும்னா P இனிஷியல் டிவைடட் பை P ஃபைனல் அப்படின்னு நம்ம எழுதலாம். ப்ரெஷரில் எழுதும்போது P இனிஷியல் பை P ஃபைனல், வால்யூமில் எழுதும் பொழுது V ஃபைனல் பை V இனிஷியல் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம், 1 மோல் அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆரோட வேல்யூ எனக்கு என்னென்னா 2 நான் ஒரு நிமிஷம் நம்ம இதையும் நம்ம இன்னொரு ஃபார்முலா எழுதிட்டுமா, -2.303 nRT. இப்போ லாக்னு எழுதிக்கலாண்ணே, லாக் PI/PF அப்படி நம்ம எழுதிக்கலாம், PI/PF. ஓகேவா? சரி, இப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த ஃபார்முலானாலும் போகலாம். யூ கேன் கோ வித் எனி ஃபார்முலா. எந்த ஃபார்முலா இதுவும் நீங்கள் போகலாம், இதுவும் போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வேல்யூ மட்டும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதில் என்ன வேல்யூ தெரிஞ்சிருக்கணும்னா, ln 2க்கு என்ன வேல்யூன்னு தெரிஞ்சிருக்கணும், log 2க்கு என்ன வேல்யூன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன் பார்க்கலாமா? இப்போ PI/PF என்னடா? வாட் இஸ் PI/PF? PI என்ன? 20 atm. PF என்ன? 10 atm. இப்போ இந்த ஏடிஎம் கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 2 வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபார்முலாலையுமே உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, இந்த இடத்துல 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வருது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வேல்யூ என்ன? ln 2னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், log 2னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், செய்ய முடியும். ஓகேவா? ஸோ ln 2 என்ன? ln 2ஓட வேல்யூ வந்து 0.693. log 2ஓட வேல்யூ என்ன? log 2ஓட வேல்யூ 0.3.
இந்த 2 வேல்யூல எதுனாலும் போகலாம். ஓகேவா? ஸோ நம்ம சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல் ஃபார்முலாவில் போட்டால் எனக்கு என்ன வரும்? முதல் ஃபார்முலா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மைனஸ் என், எண்ணுக்கு பதிலாக 1 மோல், ஆருக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? 2. யூனிட் என்ன வரும்? கேலரிஸ் டிவைடட் பை கெல்வின் மோல். கெல்வின் மல்டிப்ளைடு வித் மோல். டெம்பரேச்சர் என்ன? 298 கெல்வின். அப்படி தானே? ஸோ மல்டிப்ளைடு வித் நான் என்ன போட போகிறேன்? லான் ஆஃப் ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன இருக்குது? லான் ஆஃப் என்ன இருக்குது? 2 இருக்கா? லான் ஆஃப் 2னா 0.693. அதுக்கு யூனிட் கிடையாது. இப்போ நான் இங்கே இதெல்லாம் அடிச்சு நான் என்ன வரும்? மோலியும் அடி கொடுத்துடலாம், கெல்வினுக்கு எல்லையும் அடி கொடுத்துடலாம். ஃபைனலாக எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 1 × 2 × 298 × 0.693 மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக எனக்கு என்ன வருதுன்னா -413.14. எனக்கு ரிமைனிங் என்ன யூனிட் மட்டும்தான் இருக்குது? கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ செகண்ட் இதில் நீங்கள் போடலாம், செகண்ட் ஃபார்முலாலே போடலாம். செகண்ட் ஃபார்முலாவில் எனக்கு என்ன இருக்குது? மைனஸ், அதுவும் ஒர்க்கு தான். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் ஃபார் ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்ன? -2.303 × 1. நான் இதில் யூனிட் எழுதலை, ஒரே லைனில் வரணுங்கிறதுக்காக. × 1. ஆர்யூ எவ்வளவு? 2. டெம்பரேச்சர் எவ்வளவு? 298. லாக் ஆஃப் 2 இருக்கும். லாக் ஆஃப் 2 என்னது? 0.3. இந்த வேல்யூலாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா -413.14. இப்போ எனக்கு கேல்குலேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? கேலரிஸ் தான் வரப்போகுது. ஸோ அப்படி ஏதாவது ஆன்சர் இருக்கா? எஸ், நமக்கு ஆன்சர் இருக்குது. -413.14. இதான் நம்முடைய ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி. பாய்.